ஹலோ லீடர்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் இங்கிலீஷ் மாஸ்டர். இன்றைக்கி நீங்கள் 2 முக்கியமான வார்த்தைகள் சென்டென்ஸில் எங்கே யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அதை தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. த ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் ஷுட். த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஷுட் ஹேவ். ஷுட்டும் ஷுட் ஹேவும் எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அப்படி யூஸ் பண்ணால் சென்டென்ஸ் எப்படி வரும், அதை தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் ஷுட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு அட்வைஸ் கொடுக்கணுமா, ஷுட் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், யூ ஷுட் ஸ்டடி வெல், நீ நல்லா படிக்கணும். யூ ஷுட் ப்ராக்டிஸ் வெல், நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொருத்தருக்கு அட்வைஸ் கொடுக்குறோம். அட்வைஸ் கொடுக்குறப்ப நம்ம ஷுட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், எக்ஸ்பெக்ட் சம்திங். இப்போ நீங்கள் ஒருத்தர் ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ அங்கே ஷுட் யூஸ் பண்ணலாம். எப்படின்றத வாங்க பார்ப்போம். தே ஷுட் ப்ளே வெல், அவங்க நல்லா விளையாடணும். இப்போ நெக்ஸ்ட், ராஜா ஷுட் டான்ஸ் வெல், ராஜா நல்லா டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ யூ கேன் யூஸ் ஷுட். சரி வாங்க வேறு எப்படிலாம் ஷுட் யூஸ் ஆகுது அப்படின்றது பார்ப்போம். டியூட்டி அண்ட் ஆப்ளிகேஷன். எக்ஸாம்பிள், யூ ஷுட் நாட் யூஸ் மொபைல் வைல் டிரைவிங். நீ ட்ரைவ் பண்ணும்போது மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, அது ரூல், அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அப்படின்றப்போ நீங்கள் அங்கே யூ ஷுட் நாட் யூஸ் மொபைல் வைல் டிரைவிங். சரி நெக்ஸ்ட் வாங்க பார்ப்போம். யூ ஷுட் நாட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ், குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, அது ரூல். சரி வாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீ ஆஃபீஸ்க்கு தினமும் கரெக்டாக 10 மணிக்கு வரணும். யூ ஷுட் கம் டு ஆஃபீஸ் at 10 o'clock டெய்லி. இதை நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போது உங்களுக்கு ஷுட் எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போது ஷுட் ஹேவ் அப்படின்னா என்ன, அது எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்றது வாங்க பார்ப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். யூ ஷுட் ஸ்டடி வெல். இப்போ நம்ம ஒருத்தட்ட சொல்கிறோம், தம்பி நீ நல்லா படிக்கணும். யூ ஷுட் ஸ்டடி வெல். இப்போ அவன் படிச்சுட்டான், எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டான், எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு, மார்க்கு கம்மி ஆயிடுச்சு. அப்போ என்ன சொல்லுவோம், தம்பி நீ நல்லா படிச்சிருக்கணும். அப்போ என்ன சொல்லுவோம், யூ ஷுட் ஹேவ் ஸ்டடிட் வெல், நீ நல்லா படிச்சிருக்கணும். யூ ஷுட் ஹேவ் ஸ்டடிட் வெல், நீ நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணலாம். ரைட். அவன் மறுபடியும் போய் அந்த எக்ஸாம் எழுதி மறுபடியும் ஹை மார்க் வாங்க முடியாது, ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, லோ மார்க் வந்துருச்சு, அவ்வளோதான். ரைட். அப்போ சொல்லுவோம்ல, யூ ஷுட் ஹேவ் ஸ்டடிட் வெல். சரி வாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றது பார்ப்போம். தே ஷுட் ப்ளே வெல், அவங்க நல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. இப்போ அவங்க விளையாண்டு முடிச்சிட்டாங்க, ரிசல்ட் வந்துருச்சு. ரைட். ஆனால் ரிசல்ட்டு நெகட்டிவாக வந்துருச்சு. அப்போ என்ன சொல்லுவீங்க, அவங்க ஒழுங்காக விளையாடி இருக்கணும். தே ஷுட் ஹவ் பிளேட் வெல். தே ஷுட் ஹவ் பிளேட் வெல், அவங்க நல்லா விளையாடி இருக்கணும், ஆனால் விளையாடலை. ரைட். அவங்க மறுபடியும் போய் அதை விளையாண்டு மறுபடியும் அதை பண்ண முடியாது, ஏன்னா அது முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் நம்ம சொல்லுவோம்ல, அவங்க நல்லா விளையாடி இருக்கணும். தே ஷுட் ஹவ் பிளேட் வெல். சரி வாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹீ ஷுட் நாட் கோ தேர், அவன் அங்கே போகக்கூடாது. அவன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அங்கே சொல்கிறோம், அவன் அங்கே போகக்கூடாது. இப்போது அவன் அங்கே போயிட்டான், ஏதோ நடந்துருச்சு. அப்போ நம்ம சொல்லுவோம்ல, அவன் அங்கே போயிருக்கக்கூடாது. ஹீ ஷுடன்ட் ஹாவ் கான் தேர், அவன் அங்கே போயிருக்கக்கூடாது. ஹீ ஷுடன்ட் ஹாவ் கான் தேர், அவங்க போயிட்டான், ஏதோ நடந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஹீ ஷுடன்ட் ஹாவ் கான் தேர், அவங்க போயிருக்கக்கூடாது. சரி வாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட கேட்குறான், டே இந்த மொபைல் நான் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படி என்ன சொல்லுவீங்க, டே இந்த மொபைலை நீ வாங்காத, யூ ஷுட் நாட் பை திஸ் மொபைல். ஓகே. இப்போது உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் பேச்சை கேட்காம அந்த மொபைல் வாங்கிட்டாரு. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மொபைல் நல்லாவே இல்லை. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நீ இந்த மொபைலை வாங்கியிருக்கக்கூடாது, ஆனால் அவன் வாங்கிட்டான்ல. அப்போ என்ன சொல்லுவீங்க, யூ ஷுடன்ட் ஹேவ் பாட் திஸ் மொபைல். நீங்கள் இந்த மொபைலை வாங்கியிருக்கக்கூடாது. யூ ஷுடன்ட் ஹேவ் பாட் திஸ் மொபைல். ரைட். இதில் நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்றத வாங்க பார்ப்போம். எக்ஸாம்பிள், ஹீ ஷுட் கோ, அவன் போகணும். ஓகே. ஆனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஹீ ஷுட் கோஸ், அது தப்பு. ஹீ ஷுட் கோயிங், அதுவும் தப்பு. ஹீ ஷுட் கோ, அவ்வளோதான். ரைட். நம்ம ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணுறப்ப என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவோம், இப்போ ஹீ வருது, அதனால் அங்கே ஹேஸ் தானே போடணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் ஹேஸ் போடுவோம், அது தப்பு. ஹேவ் தான் போடணும். ஹீ ஷுட் ஹேவ் கான். ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ அங்கே கானுக்கு பதிலாக கோயிங் போடலாமா, அதுவும் தப்பு. ஹீ ஷுட் ஹேவ் கான் தான் போடணும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், கான் எப்படி வந்துச்சு. கான் அப்படின்றது verb 3 past participle. Go, went, gone. He should go, verb 1. He should have gone, verb 3.
எப்போதுமே have அதுக்கு பக்கத்தில் நீங்கள் verb 3 தான் யூஸ் பண்ணணும், verb 1 யூஸ் பண்ணக்கூடாது. ரைட்? இப்போ நான் உங்களுக்கு 2 சென்டென்சஸ் கொடுக்க போகிறேன் தமிழில். அந்த 2 தமிழ் சென்டென்சஸையும் நீங்கள் தான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க. அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கணும். சரி வாங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்றது பார்ப்போம். நீங்கள் சாக்லேட் சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு, நீங்கள் சாக்லேட் சாப்பிட்ருக்க கூடாது. இந்த 2 சென்டென்சஸையும் நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை கமெண்ட்டில் கொடுங்க. யார் கரெக்டான ஆன்சர் கொடுக்குறீங்க அப்படின்றது பார்ப்போம். I hope you like this video. If you like this video, please share this video to your friends. Keep supporting me. Thanks for watching this video. Bye. Take care.